ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ இல்லைங்க. ஆட்டுக்குடல் எப்படி சுத்தமான முறையில் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் கழுவுறதுங்கிறது ஈஸியான வேலை கிடையாதுங்க. கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆனால் அது கழுவி முடிச்சதுக்கப்புறம் அதை சமைச்சு சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட் வேறு எந்த டிஷ்ஷுமே இருக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதை சிரமப்பட்டு கழுவுனாலும் தப்பில்லை தானே. ஆட்டுக்குடலை சுலபமான முறையில் எப்படி கழுவுறதுன்னு நிறைய பேர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆட்டுக்குடல் கழுவுறது சுலபமான முறை இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த வீடியோவில் இந்த ஆட்டுக்குடலை எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எப்படி கழுவுறதுங்கிறத தான் காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை போட்டு கழுவுனா ஆட்டுக்குடலில் உள்ள எல்லா அழுக்கும் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சிறுகுடல் எல்லாத்தையும் அரை முழம் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வாரல் குச்சி ஒன்று எடுத்து சிறுகுடலோட எட்ஜில் வச்சு அந்த குச்சியை நுழைக்கும் போது குடலோட உள்பகுதி வெளியில் வரும். அப்போது வர அழுக்கை வலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை தான் சேர்க்க போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, வினிகர் தான். இந்த வினிகரை 2 மூடி அளவுக்கு எடுத்து அந்த குடலில் ஊற்றி கழுவும் போது குடலில் இருக்கிற அவ்வளோ அழுக்கும் வந்துடும். அதை நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். நான் உங்களுக்கு அதை ஊற்றி கழுவி காமிச்சிருப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ திக்கா அழுக்கு வருதுன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ திக்கா அழுக்கு வருதுன்னு. இப்போ இந்த குடலை ஒரு 2-3 தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 3 தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்படி கழுவுன சிறுகுடலை நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம அதை வாஷ் பண்ணணும். கடைசியில் வெந்நீரில் போட்டு கழுவணும். அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கழுவும் போது இன்னும் ஒட்டிட்டு இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். சிறுகுடல்லையே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே கழுவ ஈஸியாக இருக்கும். உள்ளே இருக்கிற வழுவழுப்பு தன்மை எல்லாமே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிறுகுடலை குச்சி வச்சு திருப்புற முறை தையல் தைக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் பிளவுஸ் தைக்கும்போது பின்னாடி கயிறு வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு குச்சி வச்சு தான் அதை திருப்பி விடுவோம். ஸோ குக்கிங்கில் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, தையல் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைன்னா நான் எப்படி பண்ணேங்கிறத என்னோட வீடியோவில் நல்லா கவனிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிறுகுடல் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பெருங்குடலோட உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலை. அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது ஒன்று ஒன்றா நம்ம கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவணும். உள் பக்கம் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ், ஏதாவது இந்த சவ்வு மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தால் அதெல்லாம் நம்ம கையை வச்சே ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம். இந்த மேல் பகுதியில் இருக்கிற கருப்பு பகுதி விரும்பாதவங்க அதை நீங்கள் கத்தி வச்சோ இல்லாட்டி ஸ்க்ரப்பர் வச்சோ அதை நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். பட் அதுக்கு நம்ம இந்த குடலை வெந்நீரில் போட்டு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக சுரண்டு வரும். ஆனால் நான் இந்த கருப்பு பகுதியை நீக்க மாட்டேன். நல்லா க்ளீனாக கழுவிடுவேன். ஏன்னா அது இருந்தால் தான் குடல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். பட் நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாத்தையுமே நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதையும் வினிகர் போட்டு கழுவிக்கிறேன். இது சின்ன குடல் தாங்க. இதுவே கழுவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பெரிய குடல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி குடல் வாங்கி கழுவுற நேரம்லாம் எங்கள் பாட்டியை தான் நான் நினச்சிக்குவேன்.
ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தான் எப்போவுமே குடல் கழுவி தருவாங்க. ஸோ எங்களுக்கு எந்த சிரமமுமே இருக்காது. ஈஸியாக சாப்பிட்றது மட்டும்தான் எங்கள் வேலை. பட் நம்ம வெளியூரில் வந்து இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களெல்லாம் நினைக்க தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குடல் கழுவும் போது அம்மா அல்லது பாட்டியை மிஸ் பண்ணுவீங்க? அவங்கெல்லாம் கமெண்ட்டில் ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ வீடியோவில் பாருங்கள், வினிகர் ஊற்றி கழுவுறோம். இப்போவும் எவ்வளோ அழுக்கு வருது அப்படின்னு. ஸோ இதையும் கழுவி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு கழுவிக்கலாம். அப்போது இந்த குடலில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே போயிடும். ஆல்ரெடி வினிகர் ஊற்றும் போதே அதில் கிருமிகள் ஏதாவது இருந்திருந்தா, ஸ்மெல் ஏதாவது இருந்திருந்தால் போயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த மஞ்சள் பொடி போட்டு கழுவும் போது இம்ப்யூரிட்டிஸ் அப்புறம் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஓகேங்க, இப்போ மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு கழுவியாச்சு. இப்போ அதை பிணைஞ்ச பாத்திரத்தை பாருங்க, எவ்வளோ வழுவழுப்பா இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மஞ்சள் உப்பு போட்ட இந்த குடலை 3 தண்ணியில் கழுவியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி ஸ்டெப். இதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை எல்லாத்தையுமே அதில் போட்டு கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குடல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மிச்சம் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே அந்த வெந்நியோட வந்துருச்சு. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். நம்ம வினிகர் போட்டு கழுவுறதுனால குடல் ரொம்ப ஸ்டிஃபாகி வரைச்சி போயிடும். அதனால சமைக்கும் போது நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். எவ்ரி டைம் இப்படி தாங்க நான் கழுவுவேன். இந்த குடலை சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.